கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 19ஆவது நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். இதனுடைய விளக்கம், நம்ம நிறைய சமயங்கள்ல ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கவனமா யோசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு பேசிடுறோம். அப்படி நம்ம யோசிக்காம பேசுற வார்த்தைகள் சில நேரத்துல ரொம்ப முட்டாள்தனமா மாறிடும். ஆனா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா யோசிச்சு பேசணும்னா நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் உதவியாகவும் இருக்கும். நம்ம அவசரப்பட்டு பேசி நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்களுக்கு முழுமையாக ப்ரூவ் பண்ணுறதை விட நம்ம அமைதியாக இருந்து மற்றவங்க நம்மளை மூடன்னு நினைக்கிறது ரொம்பவே மேலானது. அதனால் நம்ம எப்போவும் தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்துட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கணும். அதுவே உண்மையான ஞானமாகும். அதனால குழந்தைகளே, நம்ம எது பேசினாலும் அதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும். நம்மளுடைய நாவை கட்டுப்படுத்தி அமைதியை கடைப்பிடிச்சு எப்பவும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான ஞானமுள்ள பிள்ளைகளா வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 1ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இன்னையிலிருந்து நாவை கட்டுப்படுத்தி நல்லா யோசிச்சு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சி உள்ள பிள்ளையா வாழ்வேன்னு மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைங்களா இருங்க.